Hey guys, welcome to post market analysis. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 hour டைம் ஃப்ரேமில் நமக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு வித் இம்பேலன்ஸோட ஆர்டர் பிளாக் வந்து ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி இந்த இம்பேலன்ஸ் இப்படி வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்போ வேலிட் அப்படின்னா வேலிட் தான். கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தோம். கேப் அப் ஓப்பனிங்ல வந்து 300லேருந்து நமக்கு 420 450 வரைக்கும் அந்த ஜோன் வந்து டேப் அடிச்சுட்டு அங்கே சாக் கொடுத்தாங்க கீழே வரலாம். ஸோ போகிற மூவை வித் கன்ஃபர்மேஷனோட எல்டிஎஃப்ல ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது, ப்ளஸ் வந்து பிஇபி இருக்கு அப்படின்னா லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இந்த வேவை என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிறது நீங்கள் சப்ளை டிமாண்ட் பார்க்கலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம், கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன், ஸோ என்ன சினாரியோன்னா பாருங்க. ஸோ நாங்கள் ஜஸ்டிஃபைடாக பண்ணுறது என்ன அப்படின்னா ப்ரீமியம் இருந்தால் தான் அந்த ட்ரேடே ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் பிஇபி வந்து கன்ஃபார்ம் வந்து சொல்லிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னாச்சு அப்படின்ற பார்ப்போம். இது வந்து 4 hour. ஸோ நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுறோம். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ சப்ளை தொட்டு சப்ளை, இந்த இடத்துல நமக்கு சப்ளை தொட்டு இன்னொரு சப்ளை வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் டே அதுக்கு மேலே இந்த லிக்விட் வந்து கிராப் பண்ணிடலாம். நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணி அப்படின்னா ஸோ அந்த ஜோனில் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே வந்து சாக் வந்து கொடுத்துருக்கும். ஸோ 5 மினிட்ஸில் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். ஸோ 15 மினிட்ஸில் ஜஸ்ட் லிக்விட் கிராப் தான். ஸோ இந்த இடத்துல வித் இம்பேலன்ஸோட ஓகேங்களா, வித் இம்பேலன்ஸோட ஒரு இன்சைட் பார் ஆர்டர் பிளாக் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலுக்குள்ள தான் அது இருக்கு. இந்த கேண்டிலுக்குள்ள தான் அந்த கேண்டில் வந்து இருக்கு. அதனால தான் நம்ம இன்சைட் பார் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டிலுக்குள்ள இது வந்து நம்மளோட இம்பேலன்ஸோட இருக்க பிளாக் இன்சைட் பார். ஓகேங்களா? கேப் அப் பண்ணி என்ன கொடுத்தோம் அப்படின்னா அதில் தான் ஃப்ளக்சுவேட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் டேரெக்டாக போய் நம்ம செல் அடிக்க போகிறதில்ல. இது வேலையான சப்ளை ஆனோம் இல்லையா? எஸ், வேலையான சப்ளை சொன்னோம். அந்த இடத்துல நமக்கு சாக் வந்து கொடுத்துருக்கு மார்க்கெட். சாக்கும் வந்து மார்க்கெட் வந்து சாக்கும் கொடுத்துருக்கு. இம்பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக் அப்படின்னா எஸ் வேலிடா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஓப்பனிங் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜோன் வந்து ஸ்வீப் அடிச்சு சைடில் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏதாவது கன்ஃபர்மேஷன் பை சைடு கிடைச்சா அப்படின்னா இந்த ஜோன் வரைக்கும் லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் என்ன பார்க்க போகிறோம், 24,300 ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ 24,300 கால் அண்ட் புட் வந்து எடுக்க போகிறோம். சிம்பிள். ஸோ 24,300 நிஃப்டி கால் அண்ட் புட்டுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா 140.4. இப்போ 140.4 மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணனா மேலே போனாங்க, சஸ்டெயின் பண்ணல அப்படின்னா புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணனா கீழே வரணும். அந்த இடத்துல நமக்கு நார்மலி சப்ளை இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அடிஷனல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கீழே ஒரு பெரிய விக்கி, மேலே ஒரு பெரிய விக்கி, ஸ்வீப் நடந்துச்சு. ஓகேங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீமியத்தை போய்ட்டு அப்ரோச் பண்ணுறோம். 140 இதில் ஒரு லைன் அதில் ஒரு லைன் போடுவாங்க. இது சிம்பிள் மெத்தட். என்ன பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில் கால் ஆப்ஷன் உடச்சி உள்ள க்ளோஸ் வச்சு ஃப்ளக்சுவேட் பண்ணிட்டு இருக்கோம். அதாண்டி வெளியே க்ளோஸ் ஆகலை. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 9 ஏகலைக்கு கீழே வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்க முடியும் அப்படின்னா ஸோ வேற ஒரு செட்டப்பில் வந்து இந்த எடுத்துருக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக் இந்த செட்டப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பிரேக் அவுட் ரீடெஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து கான்ஃபிடண்டாக 10 மணிக்கு எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ 10 மணிக்கு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவனோட பிரேக் கீழே 35 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த இடத்துல புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கான் உடச்சி. ஸோ இப்போ இதில் கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங் அப்படின்னா அப்சல்யூட்லி புட் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கு. இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில், நீங்கள் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட அது வேலை செஞ்சிடும். ஓகேங்களா? ப்ரீமியம் தான் மேட்ரு. என்ன பண்ணியிருக்கு, அங்கே வந்து ஃபாலோ வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போது நம்ம நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸில் பார்க்குறீங்க அங்கே வந்து கீழே வந்து வந்தாச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் வச்சு செல் எடுத்துருக்க முடியும் அப்படின்னா முடியாது. நமக்கு ப்ரீமியம் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ எந்த லோ வந்து உடையில அப்படிங்கும்போது இந்த இடத்துல செல் எடுத்துருக்க முடியும். ப்ரீமியம் மட்டும் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 வீக் கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த செல் எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஜோனை ஸ்வீப் அடிக்கும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல ப்ரீமியம் வந்து நமக்கு சப்போர்ட் வந்துருக்காது. ஓகேங்களா? இங்கே வந்து ட்ரேட் கிடைச்சிருக்கு கரெக்டாக வந்து ஒரு 10 மணிக்கு. ஸோ 10 மணிக்கு ஸ்பாட் என்ன பண்ணிட்டு கிடைக்கும் இங்கே வந்து இருக்கான். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும், இதில் வந்து உடனே எஸ்என்சி பேஸில் ஸ்டாக் வந்து டன். அப்போது
என்ன பண்ணலாங்கன்னா மேலே இருக்கிற ஜோன் இன்பேலன்ஸோட இருக்கிற ஜோனை நம்ம டார்கெட் பண்ணி செல் அடிக்கலாம். இடத்துல குட்டி இன்பேலன்ஸ் வந்துருக்கு. இது நம்மளோட என்ட்ரி. எஸ்எல் இந்த ஐக்கு மேலே பஃபர் வந்து வச்சு வைக்கணும். அந்த இடத்துல டேப் பண்ணால் என்ட்ரி, அதுக்கு மேலே எஸ்எல், கீழே இருக்க இன்பேலன்ஸ் வந்து டார்கெட். ஓகேங்களா? அந்த இடத்துல ஒரு 1:4 ட்ரேட் முடிஞ்சு கன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன். ஸோ ப்ரீமியம் வந்து நீங்கள் அடுத்த ஸ்ட்ரைக்ஸ் வந்து வச்சு அப்ரோச் பண்ண இருக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துருக்க முடியும். ஒரு 1:4 ட்ரேட் முடிஞ்சு. ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நான் வந்து ஆக்டிவாக இல்லை. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் வந்து என்ன போஸ்ட் வந்து இருந்திருக்காது ஆக்சுவலி. தெரியும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா நான் நார்மலாக இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருப்பேன். என்ட்ரி இன்னைக்கு ஆக்சுவலி கொடுக்கல, மார்க்கெட்டில் இல்லை. ஸோ இருந்தாலும் வந்து இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து மார்க்கெட்டில் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ சப்ளை வந்து டேப்பாக இருந்துச்சு. ஸோ இதில் தான் வந்து இப்போ இம்பேலன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட இருக்குது. டபுள் பாட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டர் பார்க்குது. இதை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடணும். என்ன டைமுக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 12 மணிக்கு சொல்லிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 மணில இருக்கும். ஓகேங்களா? ஸோ 12:05 வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து செல்லாக இருக்குது மார்க்கெட். 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிடலாம். மேபி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு பிரேக் இன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அவங்களோட லெவலை டேப் பண்ணிவிட்டு ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துடணும். நமக்கு 70 பாயிண்ட்ஸ் வந்து தேவை கிடையாது. ஸோ நமக்கு என்ன 30 to 40 பாயிண்ட்ஸ் அப்படி இருந்தால் போதுமானது. ஒரு குவாலிட்டி போகிறேன் அப்படின்னா 3K to 4K வந்து ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அது மட்டும் நமக்கு போதுமானது. ஓகேங்களா? ஓகே, ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.